தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். ஜனாதிபதி நிதியிலிருந்து அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலருக்கு நிதி வழங்கியது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்படி பல மணி நேர விசாரணைகளின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று காலை புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாவதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 25ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் கடந்த 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த திகதியில் முன்னிலையாக முடியாது என ரணில் விக்ரமசிங்க அறிக்கை வெளியிட்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் மூவர் மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மகர நீதவான் நீதிமன்றம் நால்வரையும் 2025 மே 5ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி அரசு நிலங்களை அபகரித்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மார்ச் மாதம் பத்திரமுலையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்ற உத்தரவை மீறினார் என தெரிவித்து மாதிரி நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் கோரிக்கையை தொடர்ந்து தென்னகோனை ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆதாரங்களை முன்வைக்க மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தயாரித்த ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு விடுக்கப்பட்டது. இலங்கையில் IS உடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் தீவிரவாதிகளுடன் ஒரு புலனாய்வு அமைப்பு தொடர்பில் இருந்தமையை ரணில் வெளிப்படுத்தியதாக பத்திரிகையாளர் தரிந்து ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்திய 13 பக்க அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் ரணில் ரகசியமாக வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் வெளியாகிய தகவல்களும் சில மர்மங்களும் இன்று வரை விடைபெறாத ஒன்றாகவே காணப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி ஆகியோர் உறுதியான நிலைப்பாடுகளை கூறியிருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அவர்களுடைய இந்த விடயத்துக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவினையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு குண்டு தாக்குதலின் மூலம் இந்த நாட்டில் பல அழிவுகளும் பிரச்சனைகளும் இடம்பெற்றிருந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கு முக்கிய காரணமாக இது காணப்பட்டிருந்தது. மிக மோசமான முறையில் தங்களுடைய அரசியலுக்காகவோ அல்லது பயங்கரவாத நிகழ்வுகளுக்காகவோ ஒரு மதத்தின் பெயரால் மற்ற மதத்தை மத ஸ்தலங்களை பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கின்ற வகையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குவாசி நீதிபதி ஒருவரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது. காண்டி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மனுதாரரின் மகன் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கின் முடிவை விரைவுபடுத்தி அந்த முடிவை வெளியிடுவதற்காக சந்தேக நபர் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியிருந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி கண்டி நீதித்துறை வளாகத்தில் அமைந்துள்ள காதி நீதிமன்றத்தில் தீர்ப்பின் நகலையும் விவாகரத்து சான்றிதழையும் வழங்குவதற்காக இந்த லஞ்சம் கேட்டு பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் நேற்று காலை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் 6வது ஆண்டு நிகழ்வு
நேற்றைய தினம் உறவினர்களின் நினைவேந்தலுடன் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்றது. இதன்படி மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்த உறவுகளுக்கான நினைவஞ்சலி ஆராதனைகள், உயிரிழந்த உறவுகள் கண்ணீர் மல்க நினைவேந்தலில் ஈடுபட்டனர். எதிர்வரும் தேர்தலில் பெரும்பாலான உள்ளூராட்சி அமைப்புகளில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கோத்தாவில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய விக்ரமசிங்க, எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் சிறப்பான வெற்றியை பெறாது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க மத்திய எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் இரங்கலை பதிவிட்ட ஜனாதிபதி, இலங்கை மக்கள் சார்பாக பாப்பரசருக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அமைதி, இரக்கம் மற்றும் மனிதநேயத்துக்காக அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜனாதிபதியின் எக்ஸ் கணக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது கருணை, நீதி மற்றும் மதங்களுக்கிடையான நல்லிணக்கம் ஆகியவற்றின் மரபு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணுவத்தினர் பயணித்த பேருந்தோற்றுடன் லொரியொன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 21 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பின் அருகே கம்பகா மாவட்டத்தின் கிரிந்துவளை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நெட்டம்புவை கிரிந்துவள வீதியின் மனமால வளைவில் ராணுவத்தினரை ஏற்றுக்கொண்டு பயணித்த பேருந்து ஒன்றுடன் லொரியொன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் காரணமாக பேருந்து சாரதி, அதில் பயணித்த ராணுவத்தினர் 21 பேர் ஆகியோர் காயமடைந்து பத்துப்பிட்டிவல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருக்கும் தனது தாயாரான தயாபர ராஜ் உதயகலாவை அவரது உடல் நலம் கருதியும் சிறுவர்களான எமது நலன் கருதியும் சிறையில் இருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பை ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகள் டிலானி தயாபர ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று தனது பேத்தியரான அருணோதயநாதன் ரஜினியுடன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டே கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், சர்வ மக்கள் கட்சியின் உருவாக்கத்தால் பிள்ளையானுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் தனது தாயார் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றார். எமது தாயார் அரசியல் சூழ்ச்சி காரணமாக சிறையில் இருப்பதால் நாம் 4 சகோதரர்களும் பாட்டியின் பராமரிப்பில் தற்போது பல அசௌகரியங்களுடன் வாழ்ந்து வருகின்றோம். இந்நேரம் சிறையில் இருக்கும் எமது தாயார் குற்றம் செய்யாது சிறையில் இருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி மருத்துவ வசதி கூட கிடையாது நிலையில் இருக்கின்றார். எனவே எமது குடும்ப உள்நிலையையும் பிள்ளைகளான எமது நிலையையும் கருத்தில் கொண்டு தாயாரை மனிதாபிமான நடவடிக்கையாக விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் தேவைகளுக்காக முஸ்லிம் இளைஞர்கள் சிலரை திசை திருப்பி மோசமான செயற்பாடுகளை முன்னெடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் முழு முஸ்லிம் சமூகமும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காத்தான்குடியில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஏப்ரல் 21 தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் தாம் பிரார்த்திப்பதாக ஹிஸ்புல்லா கூறினார். தற்போது அந்த சம்பவம் தொடர்பில் சில உண்மைகள் வெளிவருவதாகவும் இதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்ற உண்மைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா கேட்டுக்கொண்டார். பொதுமக்களின் காணிகளை எல்லையிடுவதற்காக வருகை தந்த வனவள திணைக்கள அதிகாரியொருவர் காணி உரிமையாளர்கள் சிலரை துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கடத்தொழிலை தடை செய்ய முன்னின்றவரின் மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்ட விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கொடுக்க உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தை கண்டித்து நேற்றைய முல்லைத்தீவில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நீர் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.